நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதுவும் வந்து இந்த வருஷம் புதுசாக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம். ஸோ முதல் ஸ்டெப்ஸே அந்த அப்ளிகேஷன் போடுறதுல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஸோ இந்த வீடியோ பதிவில் எப்படி வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு இத்தனை அப்ளிகேஷன் தான் நம்ம போடணும், இவ்வளவு அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே அப்படின்றத இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போறேன். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். அதாவது நமக்கு ப்ராஸ்பெக்டாஸ், அதாவது ப்ராஸ்பெக்டாஸ்ல தெளிவா வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அப்ளிகேஷன் போட போறீங்க அப்படின்னா முதல்ல இருந்து கவுன்சிலிங் முடிகிற வரையும் எத்தனை விதமான ஸ்டெப்ஸ், அந்த விதிமுறைகள், அந்த வழிமுறைகளே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இணையதளம், எல்லாருக்கும் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய இணையதளம், அந்த வெப்சைட் வந்து www.tnmedicalselection.net சொல்லுவாங்க. இந்த இணையதளம் அல்லது tnhealth.tn.gov என்ற வெப்சைட்ல தான் உங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அப்ளிகேஷன் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நீங்க அப்ளிகேஷன் தமிழ்நாட்டுக்கு போடணுங்க. இன்னும் டேட் கொடுக்கல. ஸோ டேட் கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போடும்போதே எல்லாருக்கும் வந்து ரெண்டு டவுட் இருக்கும் மெயினா. ஒன்று வந்து எத்தனை அப்ளிகேஷன் போடணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ செப்பரேட்டா வந்து நீங்க ரெண்டு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா வந்து போடுங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு மட்டும். ஸோ இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் வந்துடும், அதாவது பியூர் கவர்மெண்ட் காலேஜஸும் வந்துடும், செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் வந்துடும். அதாவது இப்ப கோயம்புத்தூர் பிஎஸ்சி, திருச்சி எஸ்ஆர்எம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை வேலம்மாள், கேஎம்சிஹெச், இந்த மாதிரி பிரைவேட்டா வரக்கூடிய அந்த கல்லூரியில உங்களுக்கு எத்தனை சதவீதம் கவர்மெண்ட் சீட் இருக்கோ அந்த சீட் வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனுக்கு வந்துருங்க. ஓகேவா? அதுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட்ல மட்டும்தான் போய் சேர மாதிரிங்க இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா என்னால வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டா வரையும் தான் எங்க வீட்டுல வந்து பணம் கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப இந்த ஒரு அப்ளிகேஷன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போடுங்க, போதுமானது. இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க கட்டக்கூடிய அந்த அமௌண்ட், கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் 500 ரூபாய். ஓகேவா? அதே இது நீங்க மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து போடுறீங்க, என்னோட கட் ஆஃப் கம்மியா இருக்கு, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போட போறேன் அப்படின்னா 500 பிளஸ் 1000 ரூபாய். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டீங்கன்னா 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபார்ம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சேர்த்து போடும்போது 1500 ரூபாய். ரெண்டுக்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் போடணும். எல்லாமே ஆன்லைன்ல தான். நீங்க வந்து ஃபில் பண்ணியோ இல்ல தனியா கையில ஃபில் பண்ணியோ சென்னைக்கு அனுப்புறது அந்த வேலையே கிடையாதுங்க. ஓகேவா? எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே முக்கியமான ஒண்ணு, நீங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட், அதாவது ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் காஸ்ட், அருந்ததியர், எஸ்டி, இந்த 3 கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீ 500 ரூபாய் கிடையாது. நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 500 ரூபாய் நீங்க கட்டுறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனா நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனீங்கன்னா கண்டிப்பா 1000 ரூபாய் கட்டி தான் ஆகணும். ஸோ கவர்மெண்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணும்போது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த 500 ரூபான்றது விலக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் யார் என்னென்ன கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் வரும், என்ஆர்ஐ வரும், மைனாரிட்டி வரும். இது மூணுக்குமே சேர்த்து இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ஆர்ஐக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் போடணும் போல, அதாவது இது மைனாரிட்டிக்கு தனியா போகணும் அப்படிலாம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும்போதே அதுல வந்து ஒரு செலக்ட் கிரைட்டீரியா இருக்கும். நீங்க வந்து மேனேஜ்மெண்டோட சேர்த்து என்ஆர்ஐக்கும் வந்து அதுல அப்ளை பண்றீங்க, அதாவது மைனாரிட்டிக்கு பண்றீங்கன்னா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க போட்டுறீங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புங்க, இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிடுவீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவீங்க, பணம் கட்டிடுவீங்க. ஓகேவா? இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் மேனேஜ்மெண்ட் போட்டு கட்டிடுறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வந்து ஒரு 6 விதமான மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. 7.5க்கு கவர்மெண்ட் கோட்டாலே வந்துடும். இந்த கவர்மெண்ட் கோட்டாலே வந்து 7.5% மாணவர்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல ஃபில் பண்ணும்போதே அவங்களுக்கு கோட்டா காமிக்கும். ஸோ நீங்க 7.5னா அதை டிக் அடிச்சு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ
இந்த 7.1க்குன்னு ஒரு தனி மெரிட் லிஸ்ட் வரும், கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு லிஸ்ட் வரும், ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு ஒரு லிஸ்ட் வரும். ஸ்பெஷல் கேட்டகரினா எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி கோட்டா இவங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட், ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒரு மெரிட் லிஸ்ட், தெலுங்கு அண்ட் மலையாள மைனாரிட்டிக்கு ஒரு மெரிட் லிஸ்ட், என்ஆர்ஐக்கு ஒரு மெரிட் லிஸ்ட். இந்த மாதிரியா 6 விதமான மெரிட் லிஸ்ட் வரும். இந்த மைனாரிட்டியில தெலுங்கு, மலையாளம், அதுக்கப்புறம் சிஎம்சி வேலூர் இருக்கு பாத்தீங்களா, அதற்கான மைனாரிட்டி லிஸ்ட் தனித்தனியா வந்து வருங்க. ஓகே, இந்த லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங்கோடைய டேட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஸோ உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் வில் பி ஸ்கெடியூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. ஸோ மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அப்ளிகேஷனுக்கு கட்டினீங்க பாருங்க 500 ரூபாய் 1000 ரூபாய், அதே மாதிரியா கவுன்சிலிங்க்குன்னு தனியா நீங்க அமௌண்ட் கட்டணும். கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நீங்க 500 ரூபாய் கட்டி கவுன்சிலிங்ல கலந்துக்கிறதுக்கு நீங்க வந்து விருப்பம் கொடுக்கணும். அதாவது நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், எனக்கு மெரிட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு, நான் கவர்மெண்ட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறேன்னா கவுன்சிலிங் ஃபீ வந்து 500 ரூபாய் கட்டணும். இந்த ஃபீ வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னா 1000 ரூபாய். ஸோ ரெண்டுக்குமே அப்ளை பண்றவங்க இதுக்கும் 1500 ரூபாய். அப்ப எவ்வளவு? அப்ளிகேஷனுக்கு 1500 ரூபாய், கவுன்சிலிங்க்கு 1500 ரூபாய், 3000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஓகே வந்துருச்சு, சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒன்று ஆப்ஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு காலேஜ் வந்து காமிக்கும். கவர்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் காமிக்கும். அதாவது கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் கோட்டால இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் காமிச்சிடும் உங்களுக்கு ஆன்லைன்ல. ஸோ அந்த காலேஜ்ல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, அதாவது வெறும் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்னா நீங்க வந்து 30,000 ரூபாய் முன்னாடி ஒரு செக்யூரிட்டி ஃபீயா கட்டுனாதான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அதாவது அப்ளிகேஷனுக்கு 1500 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேர்த்து, அதே இது வந்து கவுன்சிலிங் ஃபீஸுக்கும் 1500 ரூபாய், கவர்மெண்ட்டுக்கு 500 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபாய். இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன்னா நீங்க வந்து 30,000 ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டெபாசிட் பண்ணணும், பண்ணாதான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரியா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க வந்து போறீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து செக்யூரிட்டி ஃபீயா கட்டணும். அப்ப கவர்மெண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணவங்க 1,30,000 ரூபாய் பிளஸ் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய். அப்ப வந்து இவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கவுன்சிலிங்க்கு அப்பவே. ஓகேவா? ஸோ இந்த நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கு அப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களுடைய கவுன்சிலிங் முடிஞ்சிடும். நீங்க 30,000 ரூபாய் கட்டி கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்றீங்க, 1 லட்சம் ரூபாய் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவும், இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த 30,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்ன்றது உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபீ வந்து ரிட்டர்ன் ஆயிரும். பட் ஆனா கவுன்சிலிங்கை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு ரவுண்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் இந்த அமௌண்ட்டை வந்து செக்யூரிட்டி ஃபீயை நம்ம கரெக்டா வந்து பேக்கப் பண்ணி கரெக்டா வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதை பத்தினா தனி ஒரு வீடியோல நான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் நீங்க கட்டிடுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுறீங்க, ரவுண்டோட ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஸோ அலாட்டட் கேண்டிடேட்ஸ் கேன் மேக் பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ. உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ நீங்க கட்டணும். இப்போ அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு ஒரு காலேஜ்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மெட்ராஸ்லயோ மதுரையிலயோ கவர்மெண்ட்ல கிடைச்சிருச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் அலாட்மெண்ட் லெட்டரை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் ஃபீயே கவர்மெண்ட் காலேஜ்ல வெறும் 13,000 ரூபாய் தான் ஃபீஸ் வருது. இதே இது நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் இருந்தா கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தா 4.5 லட்சம் ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தா 13.5 லட்சம் ரூபாய். அந்த 13.5 லட்சம் ரூபாய் நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணணும், அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா நீங்க அந்த 13.5 லட்சம் ரூபாய் மேனேஜ்மெண்ட்டுக்கு கட்டினாதான் நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரியா செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணாதான், நீங்க அந்த அமௌண்ட் வந்து கட்டினாதான் உங்களால வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க காலேஜுக்கே போக முடியும். ஓகேவா? 7.5க்கு ஃபீஸ் கிடையாதுங்க. 7.5 மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீமே கிடையாது. காலேஜஸ் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமா ஃபீஸ் கட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது. இதுல வந்து இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ஸோ இதுதாங்க வந்து கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ். அதாவது அப்ளிகேஷனுக்கே இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல இத்தனை ப்ராசஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். இன்னும் லைவா வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுல நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கீழே